மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மதுரையில் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 2 பெண்கள் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் இயங்கி வரும் பெண்கள் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, மதுரையில் ஏற்பட்ட பெண்கள் தனியார் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை கற்றாபாளையம் பகுதியில் உள்ள விசாகா பெண்கள் தங்கும் விடுதியில் திடீரென அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. இந்த நிலையில் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்களுக்கு பலத்த காயம் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக அவர்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் பரிமளா சௌந்தரி மற்றும் சரண்யா என்கிற 2 பெண்களும் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். ஏற்கனவே மதுரை கற்றாபாளையம் பகுதியை சுற்றி ஏராளமான குடியிருப்புகள் மற்றும் செருப்பு கடைகள், மளிகை கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த தனியார் தங்கும் விடுதி செயல்பட்டது. இங்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த தங்கும் விடுதியில் இருந்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் அதிகாலை அங்கு இருந்த பழைய பிரிட்ஜ் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை சூழ்ந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து அறிந்த தீயணைப்புத்துறையும் உடனடியாக விரைந்து சென்று அங்கிருந்த பெண்களை மீட்டனர். இந்த நிலையில்தான் பலத்த காயமடைந்த அந்த பரிமளா சௌந்தரி, சரண்யா என்கிற 2 பெண்களும் உடனடியாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை தொடங்கியிருக்கின்றனர். உடற்கூறு ஆய்வுக்காக 2 பெண்களின் உடல்களும் மதுரை அரசு ராஜாஜி பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிலருக்கு மூச்சு திணறல் மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்போது 2 பெண்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரியதர்ஷினி, மதுரையில் இயங்கி வரும் பெண்கள் விடுதியில தீ விபத்தில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. இப்போ மேலும் பலர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்போ தீ மற்ற கட்டடங்களுக்கும் பரவாம தடுக்கிற பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கா? முழுவதுமா தீ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? பிரியதர்ஷினி, அதிகாலை 4 மணி அளவில் அந்த ஃப்ரிட்ஜானது வெடித்து கரும்புகை அந்த பகுதியை சூழ்ந்த நிலையில் உடனடியாக பெரியார் பேருந்து நிலைய பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையத்திலிருந்து 2 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் அந்த கரும்புகை காரணமாக உள்ளே 100க்கும் மேற்பட்ட பெண்கள், அதாவது ஆசிரியை, தொழிற்கூடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த தனியார் தங்கும் விடுதியில் இருந்த நிலையில் அனைவரையும் மீட்டனர். இருப்பினும் ஒரு 4 பெண்கள், குறிப்பாக இந்த 2 பெண்களுக்கு பலத்த காயம் இருந்தது. 4 பெண்களுக்கும் மேலாக சிறு சிறு காயங்களோடு தற்போது மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்களின் நிலையும் என்னவென்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். தற்போதைக்கு இந்த பரிமளா சௌந்தரி, சரண்யா என்ற 2 பெண்களும் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு.